ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கட்சி தலைவரும் நடிகருமான ஜோசப் விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளார். இந்த 2 தொகுதிகளிலும் போட்டியிடுவதற்கான வேட்புமனுக்களை நடிகர் ஜோசப் விஜய் சமர்ப்பித்துள்ளார். மார்ச் 30ஆம் தேதி பெரம்பூர் தொகுதியிலும் ஏப்ரல் 2ஆம் தேதி திருச்சி கிழக்கு தொகுதியிலும் விஜய் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்த அதே நாளில் 2 தொகுதிகளிலும் விஜய் பிரச்சாரத்தை தொடங்கினார். இந்த நிலையில் பெரம்பூர் தொகுதியில் நடிகர் விஜய் தாக்கல் செய்த வேட்புமனுவில் குளறுபடிகள் இருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் விதிமுறைகளின்படி ஒரு வேட்பாளரின் பிரமாண பத்திரத்தில் தகவல்களை மறைப்பது அல்லது தவறான தகவல்களை அளிப்பது தண்டனைக்குரிய செயல் மட்டுமின்றி அவரின் வேட்புமனு நிராகரிக்கப்படவும் வாய்ப்புள்ளது. விஜய் பெரம்பூர் தொகுதி வேட்புமனுவில் தன் மீது எந்த வழக்கும் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் திருச்சி கிழக்கு தொகுதிக்கு சமர்ப்பித்த வேட்புமனுவில் 2025 பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மதுரை மாநாட்டில் ரசிகர் ஒருவர் ராம்ப் வாக்கில் ஏறிய போது பவுன்சர்கள் அவரை தாக்கி இழிவாக பேசியது தொடர்பாக வழக்கு இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் பெரம்பூர் வேட்புமனு தாக்கலில் அவரது வயது 52 என்றும் திருச்சி கிழக்கு வேட்புமனுவில் 51 என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரே வேட்பாளர் 2 வேறு தொகுதிகளில் சமர்ப்பித்துள்ள வேட்புமனுக்களில் இவ்வாறு முரண்பட்ட தகவல்கள் இருப்பது அவரின் வேட்புமனுவை நிராகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடும். இருப்பினும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்னும் முடிவடையாததால் திருத்தப்பட்ட புதிய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்வதன் மூலம் வேட்புமனு நிராகரிப்பிலிருந்து விஜய் தப்பிக்க முடியும். அதனைத் தொடர்ந்து வேட்பாளர்களின் வேட்புமனு பரிசீலனை ஏப்ரல் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. அன்றைய தினம் விஜயின் வேட்புமனு ஏற்கப்படுமா நிராகரிக்கப்படுமா என்பது தெரிய வரும். திரையுலகில் மிகப்பெரிய ரசிகர் பட்டாளத்தை கொண்ட விஜய் தாவேகாவை தொடங்கி தேர்தலில் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடும் முடிவை எடுத்துள்ளார். அடுத்து ஆட்சியை பிடிப்போம் என்று விஜய் கூறி வந்தாலும் அடிப்படை விஷயங்களிலேயே சொதப்புவதில் கட்சியின் அனுபவமின்மை மற்றும் நிர்வாக அமைப்பின் பலவீனம் தற்போது வெளிப்பட தொடங்கியுள்ளது. பெரம்பூர் தொகுதி வடசென்னையில் உள்ள ஒரு முக்கியமான தொகுதியாகும். இங்கு டிஎம்கேவின் சட்டமன்ற உறுப்பினர் RD சேகர் போட்டியிடுகிறார். திருச்சி கிழக்கில் டிஎம்கேவின் இனிகோ இருதயராஜ் மற்றும் அதிமுக வேட்பாளரை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. 2 தொகுதிகளும் திமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கியை கொண்டவை என்பதால் விஜய்க்கு கடும் சவாலாக இருக்கும். இப்படி இக்கட்டான சூழலை எதிர்கொண்டிருக்கும் விஜய் தனது அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில் தாக்கல் செய்துள்ள வேட்பு மனுக்களின் விவரங்களில் இருக்கும் குளறுபடிகள் ஒரு தலைவனின் பொறுப்பின்மையை காட்டுகிறது. ஒரு கட்சியின் தலைவரின் வேட்புமனுவிலேயே இத்தனை குளறுபடி என்றால் மற்றவர்களின் நிலைமை என்ன என்று அரசியல் ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.